வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆத்தும உணவாக. அந்த உணவில நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை மிகுதியத்தை நிரப்பி உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர ஒவ்வொரு மக்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு இந்த ரேடியோவோடு இந்த கேட்கிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனுக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு அப்பொழுது பிரியமாக இருக்க நீர் பேசும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற காதுகளை கொண்டும் இருதயத்தை உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும் பிசாசின் கட்டுக்கள் குருடாக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் இயேசுவின் ஒளியை பெற்றுக் கொள்வார்களாக. இருளில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவா ஒளியை பெற்று பரலோக ராஜ்ய பிரஜைகளாக அவர் வரும் பொழுது உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துல வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றாண்மை தேவனாய உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றான எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு விட்டு பாருங்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்கள், மதங்களில் வாழ்வதன் மூலமாக பாவத்தில வாழ்வதன் மூலமாக அவர்கள் இப்படியான வெடிப்புள்ள தொட்டிகளிலே இந்த தண்ணீர் நிரம்பாத மனிதர்களாக மதத்தில, பாவத்தில, சாபத்தில, மாம்ச குணங்களில இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அன்புள்ளவராக தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு கடமையை இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கற்று தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இன்றைக்கு வேதாகமத்துல பொத்தலான பைகளில் இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில வாழ்கிறவர்கள், சாபத்தில வாழ்கிறவர்கள் தங்களுடைய உழைப்புகளை எல்லாம் பொத்தலான பைகளில போட்டுக் கொள்கிறார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளில அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விட்டு பாருங்கள், உழைக்கிற உலக ஆசீர்வாதங்களை கூட இன்றைக்கு குடி பழக்கத்துக்கு இப்படியான பாவ பழக்கத்துக்கு செலவழித்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வில மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவிடத்துல வரும் பொழுது இந்த தேவையில்லாத குடிப்பழக்கங்கள், பாவ பழக்கங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அகற்றி விடுகிறவராக இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த பாவ பழக்கங்களில் இருக்கிற ஆவிகளை விட பெரிய பவர் உள்ளதாக இருக்கிறது, அன்புள்ளதாக இருக்கிறது. சமாதானமாக வாழுகிற வாழ்வு, குடும்பத்தில சமாதானம், இப்படியாக சமாதானம், சந்தோஷம், விஜயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை உள்ள ஒரு வாழ்வை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த நாங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள். பாருங்கள், மெய்யான ஒரே ஒரு இரட்சகர் தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள
தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு பெயர் புழுதியில் விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களில் எழுதப்படும். நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளாமல் மதங்கள் தான் எங்களுக்கு வேண்டும், பாவம் தான் வேண்டும், சாபம் தான் வேண்டும், பிசாசு தான் வேண்டும். ஒரு பக்கத்துல இயேசு ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாவற்றையும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் தருகிறார். மெய்த்தேவனை தேட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும். மறுபக்கத்துல பிசாசின் பக்கத்துல இப்படியாக தீமையை தேடிக்கொள்ளுகிறார்கள், மதத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள், சாபத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள். இதனால அவர்களுடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்படும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ரூத் 1 பார்க்கும் பொழுது இவர்களில் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். நகோமியின் 2 பிள்ளைகளும் மோவாபிய தேசத்தில பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத தேசம்தான் மோவாபிய தேசம். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பாருங்கள், ரூத் என்ற மகள் நகோமியின் வாழ்வை பார்த்து இந்த மகளுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று அவர் சொல்லுவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய நகோமியுடைய கணவன் மரித்து விட்டார், 2 மகன்களும் மரித்து விட்டார்கள். பாருங்கள், ரூத்தும் அந்த 2 மனைவிமாரும் இருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ரூத் 1 பார்க்கும் பொழுது இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இப்படியாக அந்த ஓர்பாள் தன்னுடைய மோவாபிய இனத்திட போய்விட்டாள். பாருங்கள், ரூத் மட்டும் உங்கள் நகோமியுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவளை விட்டு பிரியாமல் போவாசை சந்திக்கிறாள். பாருங்கள், நாங்கள் ரூத் 1 பார்க்கும் பொழுது ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது கடைசி காலமா இருக்கிறபடியால் இன்றைக்கு நீங்கள் மதங்களில வாழலாம், பாவத்தில வாழலாம். ஒவ்வொருவரும் இந்த மெய்யான தேவனை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஓர்பாளுடைய சரித்திரம், அந்த மோவாபிய தேசத்துக்கு போன தன்னுடைய புறஜாதிகளிடத்துல போனதன் நிமித்தம் அவர்களுடைய சரித்திரம் முடிந்து விடுகிறது அதோடு. ஆனால் ரூத் என்ற மோவாபிய பெண் தன்னுடைய நகோமியுடைய தேவன், இந்த மெய்யான தேவனுடைய தேசத்துக்கு வருகிறாள். அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 1 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றாள். போவாஸ் ஓபேத்தை ரூத்தரிடத்தில் பெற்றாள். ஓபேத் ஈசாயை பெற்றான். இப்படியாக தாவீது ராஜா பிறந்து இயேசு பிறந்த சரித்திரத்துல அந்த மோவாபிய பெண் அந்த இயேசு பிறந்த சரித்திரத்தில் இடம் வருகிறார். பாருங்கள், நீங்கள் எந்த மதம இனமாக இருந்தாலும் அந்த மெய்யான தேவனிடத்துல வருவதற்கு இயேசுதான் ஒரே வழியாக இருக்கிறது. யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இயேசு இல்லாமல் இன்றைக்கு மதங்களில தவறான கொள்கைகள், தவறான விளக்கங்கள் கூடாக பாருங்கள், அந்த பிசாசு மக்களுடைய மனதை குருடாக்கி நரகத்துக்கு எடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், யாக்கோபினுடைய கிணற்றண்டையில் ஒரு சமாரியா பெண்ணை சந்திக்கிறார்கள்.
யோவான் 4:8 அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். மறுபடியாக இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெளிந்து அந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதலுக்காக எல்லாரும் ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு தேசங்களில் உள்ள விசேடமாக தமிழ் மக்கள், எல்லா நாட்டு மக்களும் தேவனுடைய ஆவி அபிஷேகத்தை பெற்று அனலாகும் பொழுது அந்த அனல் ஒவ்வொரு மக்களுக்கும் பரவுகிறதாக இருக்கிறது. அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. இப்படியாக அவருடைய அக்கினியை பற்றி எரியும் பொழுது அது எல்லா மக்களும் இயேசுவிடத்துல வருவார்கள். அந்த தேசத்தில் உள்ள மக்கள் நற்குணசாலிகளாக மாறி அந்த மெய்யான தேவனிடத்துல வருவார்கள். பாருங்கள், இப்ப இதற்கான ஜீவ தண்ணீர் ஊற்றாக இயேசு இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், யோவான் 4:12 இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிற நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்க தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்திருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 பீட்டர் 1:12 பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக எங்களுடைய நித்திய ஜீவனை தருவதற்காக எங்களை இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால நாங்கள் இன்றைக்கு பரலோக பிரஜைகளாக சிட்டிசன் ஆஃப் ஹெவன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு பரலோக பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலேயும் இயேசு ஒரு 1000 வருட ஆட்சியை அமைக்க இருக்கிறார். அந்த 1000 வருட ஆட்சியிலும் நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு வாழுகிற வாழ்வு, பிசாசு நிரந்தரமாக கட்டப்பட்டு அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, இதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் 80 100 வருடங்கள் தான் வாழ முடியும். இயேசு ராஜாவோடு 1000 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், யோவான் 7:37-38 பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். பாருங்கள், அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது, அவரை ஜபிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும் பொழுது எங்களிடத்திலே இருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று மற்றவர்கள் கேட்கிறவர்களுக்கு அந்த இன்றைக்கு இந்த ரேடியோ கூடாக கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றினால நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியினாருடைய அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நாங்கள்
நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி அருளப்படுவதற்கு முன்பாக அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றுக்கள் நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கிழவன் என்று சிலுவைக்கு போக முன்பாக சொன்னார். பாருங்கள், சிலுவையில ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தாகம் தாகம் என்று அவர் ஆத்தும தாகத்திற்காக பாருங்கள், உங்களுடைய தேவனுடைய சாயலாகவும் இயேசு ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாங்கள் பிசாசிடத்துல போய் நரகத்துல வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனக்காக உங்களுக்காக நாங்கள் பிசாசினால திருடப்பட்டு என்னுடைய ஆத்துமார்கள் திருடப்படக்கூடாது. பிசாசு எங்களுடைய ஆத்துமாக்களை திருட வந்திருக்கிறான். பாவத்தை கூடாக சாபத்தை கூடாக இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 அவர்களுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுக்கு இந்த பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 வசனத்திலேயும், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்ன நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாருங்கள், இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் பொழுது மதிப்பவர்கள், இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய பலிபீடத்தில வைத்திருக்கிறார். தேவன் அவர்களை வழி நடத்துகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இப்படியாக அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இப்படியாக நாங்கள் இயேசுவுக்காக மரித்தால் கூட எங்களுடைய ஆத்மாவை அவர்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், 2 விதமான பிசாசிடத்துல ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு சில மனிதர்கள் நரகத்துக்கு போக விரும்புகிறார்கள். பாருங்கள், அது ஒரு போனால் திரும்பி வர முடியாத தேசம். அங்கு அக்கினியம் கந்தம் எரிகிற கடல் போல புழு சாகாமல் ஒரு வேதனையோடு வாழுகிற வாழ்வு, அதை சிலர் அறியாமல் விரும்புகிறார்கள். அந்த இடத்துக்கு போன பின்புதான் அந்த வேதனை தெரியும் என்று இந்த யூடியூப்ல நீங்கள் பார்த்தால் புரியும். பாருங்கள், இந்த முகமது நபி இப்படியான ஒரு வேதனை உள்ள இடத்துல தான் செய்த தவறுகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறேன் என்று கதறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நரகம், தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள், தொடர்ந்து மனம் திரும்பாமல் செயற்படுகிறவர்கள் இப்படியான இடம்தான் அவர்களுடையதாக இருக்கிறது. அதனால நீங்கள் மதங்கள், இப்படியான சிலை வழிபாடுகள், தவறான மதங்கள், இப்படியான எல்லா மதங்களும் இப்படியான நரகத்துக்கு இழுந்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையில தாகமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 63 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனே, நீர் என்னுடைய தேவன்,
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அவருடைய வார்த்தையில நாங்கள் தாகமாயிருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மானானது தண்ணீருக்காக நீரோடியை நோக்கி போகும். அதே போலதான் எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை அன்ன தினமும் தாகமாயிருக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதோடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய வார்த்தையில தாகமாயிருக்க வேண்டும். மான் தண்ணீருக்காய் தாகமாயிருக்கிறது போல எங்களுடைய ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவருடைய சந்தியில் அதிகாலையில 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலேயும் அவரோடு நாங்கள் உறவாடும் பொழுது அந்த அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். பாருங்க, அந்த கடைசி யுத்தம் எருசலேமுக்கு எதிராகத்தான் இந்த யுத்தம் வருகிறது. இஸ்ரவேலில தான் இந்த உலகத்தின் இறுதி யுத்தம் வருகிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுகிறது போல அந்த ஜாதியோடு போராடுவார். சிலைக்கு எதிராக வருகிற ஜாதிகளோடு ஜனங்கள் இழப்புகள் இருந்தாலும் அந்த ஜனத்தோடு எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் போராடுகிறதவனாக இருக்கிறார். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுகிறது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனால் ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு இப்படியாக ஓடி போவார்கள். தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரின் எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாகியிருக்கும் ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயம் காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இப்படியாக ஒரு வெளிச்சமான நாளில அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். தேவன் 1000 வருட ஆட்சி எருசலேமிலே இருந்து அவர் ஆட்சி செய்வராக இருக்கிறார். இப்படியாக 1000 வருட ஆட்சியில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இப்படியாக அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்து இப்படியாக எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும்.
ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகியிருக்கும். இந்த நதி போகும் இடம் அங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இப்படியாக நாங்கள் எசேக்கியேல் 47 12 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நதியோரமாய் அது இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. இப்படியான ஒரு பழத்தையும் இலைகளை நாங்கள் உட்கொள்ள போகிறோம். கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகள் யாவும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிஷத்துக்குமானவைகள். நோய்களை குணமாக்குவதற்காக இலைகளும் பழம் உணவாகவும் இருக்கிறது. அவை பழுதுபடாத பழங்களாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது 21 வசனத்தில், சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்பும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மைமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இப்படியாக நாங்கள் பரலோகத்துல பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின 22 வசனத்துல, பின்பு பளிங்க போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தார். இன்றைக்கு இந்த இஸ்ரவேலிருந்து எப்படி அந்த நதி 47 இந்த 1000 வருட ஆட்சியில அந்த நதி பரவுகிறதோ, அதே போலதான் பரலோகத்திலேயும் ஒரு பளிங்க போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவனும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை காண்பித்தார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். எங்களுடைய இயேசுவிடத்துல வரும் பொழுது ரட்சிப்பு இலவசம், ஜீவ தண்ணீர் இலவசம், நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நான் ஒரு சிறு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Glorify your name. Glory to God. Hallelujah. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆட்சேக்கணும். ஆமாண்டவரே, உம்முடைய கனிகள், உம்முடைய இலைகள்
எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கம் கிருமையும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த உலகத்துல ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் உம்மோடு வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்னைக்கு மதத்துல வாழுகிறவர்கள், பாவத்துல வாழுகிறவர்கள், சாபத்துல வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஒரு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதற்கு நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் இழந்து போகாதபடி நரகத்துல பிசாசோடு வாழுகிற வாழ்வெல்ல ஒரு ஐஸ்வர்யவானும் லாசரசும் மறிக்கிறார்கள். ஒரு ஏழை லாசரசு ஆபிரகாமன் மடியில சந்தோஷமாக இருக்கிறான். இவன் ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். ஆண்டவரே, அந்த வேதனைப்படுகிற இடத்துல இந்த தமிழ் மக்கள் போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களையும் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக, உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்தாவியான ஊற்றும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவருடைய உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. நீ தூரத்துக்கு சமீபத்துக்கும் ஒரே தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவார்களாக. ஒவ்வொருவரை நீ நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுகிறதற்காக நன்றி. ஒருவரும் விட்டு விடக்கூடாது. கேட்கிற ஒவ்வொருவரோடு முட்டைப்படும் அபிஷேகத்தினால் நிரப்ப, அபிஷேகத்தினால் அவருடைய வாழ்வில் இருக்கிற நுகங்கள் முறிந்து போவதாக. கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் அகன்று உம்முடைய வாழ்வு, பரிபூர்ண வாழ்வு, இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, பரலோக வாழ்வு, அதை கொடுத்து அவர்களை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க மறுமையில மோடு கூட நித்தியமாக வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். இந்த நீரோடையை நோக்கி செல்லும் மான்கள் என்ன மாதிரி அவருடைய தாகத்தை தீர்க்குதோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த தாகத்தை கத்தர் உண்டாக்கி அவர்களுடைய நீரோடைக்குள்ள அவர்களும் சென்று அந்த அவருடைய மனவாஞ்சையின் நாகத்தை அவர்கள் உண்டாக்கி, கத்தரை அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் அதை உண்டாக்கி அவரை நாடி செல்றதுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய நன்றாக இருந்தது, உங்களுடைய வார்த்தை தொட்டது.